அந்த சாங்ல தான் விழுந்தோம். அதுல வந்து கிரேன் ஐ திங்க் இப்படி வச்சிருக்காங்க. சாரும் நானும் வந்து ஒரு ஜிப், ஒரு கேமரா ஜிப்ல இப்படி போய் ஷார்ட்டே வந்து 2 செகண்ட் தான். அந்த ஜஸ்ட் அந்த கேரிங் அவே ஒரு இருக்கு இல்லையா, ஸோ அது ஜஸ்ட் இவ்வளோதான் வேணும். பட் அந்த ஜிப் வந்து ஒரு ஐ திங்க் ஒரு 40 feet ஹைட். அதில் போய் அந்த ஜிப்பை வந்து யாரோ பிடிச்சிட்டாங்க. ஸோ இட் ஜஸ்ட் ஸ்லிப்ட் ஆஃப். நான் வந்து அவர் சார் தான் ஃபர்ஸ்ட் விழுந்தாரு. ஐயோ நல்ல வேலை. ஸோ அதுக்கப்புறம் அவர் மேலே ஐ ஜஸ்ட் ஃபெல். அவர் மேலே இமேஜின் தட். ஸோ அடிப்படல அவருக்கு, எனக்கு அடிப்படலை எனக்கு, பட் அவருக்கு அடிப்பட்டது. பட் அது யாருமே கவனிக்கல. பிகாஸ் இந்த லேடி ஃபால் பண்ணும்போது எல்லாம் அவர் வந்து சாதாரணமாக அப்படி ஓகேன்னு சொல்லி போயிட்டாரு. தட் வாஸ் சம்திங் தட் ஹேப்பன்ஸ் டு அ லாட் ஆஃப் அஸ். அந்த காலத்துலலாம் இவ்வளோ கேர்ஃபுல் கிடையாது இந்த ஸ்டண்ட்ஸ் எல்லாம். ஸோ நிறைய வந்து உதவாங்கி இருக்கும். ஃபர்ஸ்ட் உங்களோட பெர்ஃபார்மன்ஸ் பார்த்து மணி சார் என்ன சொன்னார்? என் பெர்ஃபார்மன்ஸ் பார்த்து ஒன்றுமே யாரும் சொல்லலையே. குட் ஆர்டிஸ்ட் மணி சார் வந்து யாருமே ஐ டோன்ட் திங்க் இஸ் லைக் தட். பட் அதில் பெர்ஃபார்மன்ஸ் இருந்துதானே தெரியல. அது இட் வாஸ் மீ. ஸோ அவர் வந்து ஐ திங்க் ஹி வாஸ் லுக்கிங் ஃபார் லைக் அ வெரி சிம்பிள் லுக்கிங் பிராமின் கைண்ட் ஆஃப் அ கேரக்டர். ஸோ அது கேரக்டருக்கு பொருந்து போயிட்டேன், அவ்வளோதான். பட் இஸ் வெரி சைலண்ட், ரொம்ப கோவப்பட மாட்டார். கோவப்படுவாரா? நான் ஒர்க் பண்ணியிருக்கேன் ரோஜால. அவர் அந்த டைம்ல இஸ் வெரி சைலண்ட். அந்த டைம்ல கோவப்படல மாட்டார். ஆமா, அந்த டைம்ல அவர் கோவப்படல. அவர் he was trying to set a trend in terms of எப்படி நம்ம வேலை செய்யணுங்கிறத ஸோ தளபதியிலேயே கோவப்படல அவர். தளபதிக்கே கோவப்படல. எனக்கு என்ன ஞாபகம் இருக்குன்னா, ஒரு ரஜினி சார் அண்ட் மணி சார் வந்து இந்த ஏர்லி மார்னிங்ல வந்து எல்லாருக்கும் ரொம்ப மோகம் இல்லையா, அந்த ஃபர்ஸ்ட் சன்ரைஸ் எடுப்பாங்கிறது எல்லாருக்கும் ரொம்ப மோகம். ஸோ நிறைய ரஜினி சார் சொன்னார், சார் அதை மட்டும் நான் கொஞ்சம் லேட்டாக வந்துக்கிறேனே. அப்போ அவர் சொன்னார், இல்லை 300 பேர் வரும்போது 301 ஆளும் வரணும். ஸோ ஸோ அப்புறம் அவர் ஒரு சேலஞ்சாக எடுத்துக்கிட்டு ஹி செட் ஓகே பார்க்கலாம் சொல்லி நம்ம மைசூர்லேருந்து ஐ திங்க் வி ஹேவ் டு கோ அ லாங் வே. ஸோ நாங்கள்லாம் 2 மணிக்கே நம்ம எழுந்திரிச்சு 3 மணிக்கு எழுந்திரிச்சு எல்லாரும் போகிறோம். ஸோ யூனிட் நாங்களாம் அப்போ வீர் ஆல் ரெகுலர் ஆர்டிஸ்ட். ஸோ நாங்களும் கோயிங் அட் த கரெக்ட் டைம். ஸோ ஃபஸ்ட்டு யூனிட் போகிறதுக்கு முன்னாடியே அந்த ஹில்ஸில் வந்து ஒரு ரெட்டாக ஒரு லைட் தெரிஞ்சுது. சார் அங்கே உட்காந்துட்ருக்கிறார். இஸ் அ ஃபர்ஸ்ட் பர்சன். ஸோ அந்த மாதிரி ஒரு டிசிப்ளின் ஐ திங்க் அது அவரோட யூனிட் அது நேச்சுரலாக வருது. இல்லை, மணி சார் எப்பயுமே அவரோட ஏர்லி மார்னிங் ஷாட் தான். டெல் அபவுட் ரஜினி சார். ரஜினி சார் தளபதி மட்டும் இல்லையே, ஐ டிட் a film called சிவா. சிவாவில் வந்து ரஜினி சார் வந்து ரொம்ப வேற மாதிரி. சிவா தான் படம். ஆமாம். ஸோ ரொம்ப பிளேஃபுல். அதில் ரொம்ப பிளேஃபுல்னா அந்த தளபதியில் வந்து எல்லாருக்கும் ஒரு டென்ஷன் இருக்கு இல்லையா. as I said, மணிசரோட படம் பண்ணுறச்சே அவரோட அவ்வளோ இன்டென்சிட்டியோட நம்ம கொஞ்சம் கேர்லெஸ்ஸாக இருக்க முடியாது. ஸோ நம்மளும் சேர்ந்து வந்து கொஞ்சம் அட்லீஸ்ட் நடிக்கணும், நம்ம இன்டென்ஷன் நடிக்கணும். ஸோ அதில் வந்து பேசுறதுக்கோ நம்ம ஒரு காமாக இருக்கிறதுக்கோ டைம் இல்லை. லைக் நான்ஷாலண்ட்டாக இருக்கிறதுக்கு டைம் கிடையாது. பட் சிவா அப்படி இல்லை. பிகாஸ் சிவா வந்து அந்த சக்ஸஸ், கமர்ஷியல் சக்ஸஸ் எல்லாம் somebody else's ரெஸ்பான்சிபிலிட்டி. ப்ரொடியூசர் அவங்க அப்படி ஒரு ஸ்கிரிப்ட் எழுதியிருக்காங்க. இப்போ நம்ம என்ன பண்ண முடியும்? they know what clicks. ஸோ அது வந்து ரஜினி சார் அந்த டைமில் இருக்கிறச்சு பெருசாக எங்களுக்கு ரெஸ்பான்சிபிலிட்டி கிடையாது. எங்களுக்கு என்னென்னா அந்த நகை நட்டெல்லாம் மாட்டிக்கிட்டு அந்த கரெக்டாக அந்த டான்ஸ் சொல்லும்போது இருக்கணும், நிறைய மேக்கப்லாம் போடணும். அது வேறு டைப்.